வெல்கம் டு அவர் சேனல் ஹார்த்தவா. இன்றைக்கி நம்ம வீட்டிலே பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பீஸ் மசாலா, பன்னீர் டிக்கா இப்படின்னு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே இந்த பன்னீரை எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக பாயில் ஆகிற டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம். இந்த பாயில் ஆகிற டைமில் நம்மளுக்கு மேலே அந்த மலாய் பால் ஆடை ஃபார்ம் ஆகும். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மலாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம அதை க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப சீக்கிரமாக பிரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக தண்ணி பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வடிகட்டிடலாம். நான் இன்றைக்கி வடிகட்டுறதுக்கு ஒரு ஓல்டு ஒயிட் ஷால் தான் எடுத்திருக்கேன். ஃபேடான ஒயிட் ஷாலில் நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சுட்டு அது மேலே நம்ம ஒயிட் ஷால் வச்சு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். லெமன் ஒரு சிலருக்கு ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை எல்லாம் போயிடும். இப்போ தண்ணியை நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இந்த பன்னீர் வச்சு நம்ம ஸ்வீட் செய்கிறோன்னா நம்ம அப்படியே ஹேங் பண்ண போதும். ஆனால் நம்ம இதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி செய்கிறப்போ தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பன்னீர் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஷால் இருக்கனால நம்ம டைட்டாக அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெடியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பன்னீர் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம். உங்களுக்கு 2 hours டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 hours கூட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோ பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். அதை இந்த ஹோம்மேட் பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். பன்னீர் நம்ம கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பீஸ் ஒரு 10 to 12 பீஸ் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். ஸோ இனிமேல் நம்ம பன்னீர் கடையில் வாங்க வேண்டியது இல்லை. 20 மினிட்ஸ்லேயே வீட்டிலே பன்னீர் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை